அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலியில் நாங்கூர் என்ற கிராமத்தில் 12ஆம் கிளாஸ் படிக்கும் மாணவனை வெட்டி கொலை. அந்த மாணவன் எப்படி உயிர் பிழைத்தான்? அதை செய்தது யார்? கூட இருந்த 5 மாணவர்கள். இது எதனால் நடந்தது என்பதை ஒரு சாதி வெறி என்று சொல்கிறார்கள். இந்த விளக்கத்தை நமக்கு இந்த வீடியோவில் காண இருக்கிறோம். வாங்க வீடியோ சென்று பார்ப்போம். திருநெல்வேலி நாங்கூரில் நடந்த இந்த சம்பவம் அந்த ஊர் மக்களுக்கிடையில் பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பரபரப்பு இடையில் ஆசிரியர்கள் அந்த மாணவனுக்கு என்ன செய்தார்கள் என்பதும் ஒரு வேடிக்கையான சம்பவமாக இருக்கிறது. இந்த சம்பவத்துக்கு இடையில் அந்த ஆசிரியர்களை நமக்கு நிச்சயமாக பாராட்ட வேண்டும். ஏனென்றால் 12ஆம் படித்த மாணவனுக்கு பரீட்சை எழுத முடியாத கட்டாயத்தில் அவனுக்காக வேண்டி அவனை ஸ்கூலில் கொண்டு அவன் சொல்லும் வார்த்தையை அங்கே ஒரு பேப்பரில் எழுதி அவனை மார்க் எடுத்து பாஸாக்க வைத்து நல்ல ஒரு மார்க்கை மெசேஜையும் கொடுக்க வைத்தது அந்த ஆசிரியர்கள் மூலமாக. அந்த வகையில் அந்த ஆசிரியர்களை நமக்கு பாராட்ட வேண்டும். ஆனால் இந்த மாணவனுக்கு நடந்த கொலை எதனால் என்று அங்கே நடந்தது என்பதை நமக்கு இன்னும் மீண்டும் எதிர்பார்த்து கொண்டு பார்க்க இருக்கிறோம். மாணவனுக்கு குறைந்த ஜாதியில் இருந்த அந்த மாணவன் கூட இருந்த 5 மாணவர்கள் கூர்ண ஜாதி என்று சொல்கிறார்கள். இன்னும் நம் உலகில், இன்னும் நம் நாட்டில் கூர்ண ஜாதி குறைஞ்ச ஜாதி என்று சொல்லப்படுகிறது. இது இன்னும் மாறாமல் இருக்கும் பட்சத்தில் மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நமக்கு கொஞ்சம் சிந்தித்துப்பார். நமக்கு நினைக்கிறோம் பெரியவர்கள் இந்த ஜாதி வெறி பிடித்து பல தீவிரங்களில் இருக்கிறார்கள் என்று. ஆனால் இந்த 12ஆம் கிளாஸ் படித்த மாணவர்களுக்கு இந்த ஜாதி வெறி எப்படி உருவாகியது என்று நமக்கு புரியாத ஒரு புதிர். இப்படித்தான் நமக்கு முன்னால் காதல் விஷயங்கள் தான் இது அதிகமாக பாதிக்கும். நமக்கு இளவரசனின் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால், இளவரசனும் திவ்யா வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் இப்படித்தான் ஜாதி வெறியில் காதல் முறிந்தது. இளவரசனும் தன்னுடைய உயிரை தற்கொலை செய்ததாக செய்திகள் வெளியானது. அதை கோர்ட்டும் முடிவு செய்து கோர்ட்டு மூலமாக வந்த தகவல் இது. ஆனால் இளவரசனுக்கு இன்னும் என்ன நடந்தது என்று நமக்கு அது இன்னும் மறைமுகமாக இருக்கிறது என்பது நமக்கு எல்லோருக்குமே தெரியும். இது முக்கியமாக இந்த ஜாதி வெறி காதல் விவகாரத்தில் தான் இருக்கும். ஆனால் இங்கே 6 மாணவர்களுக்குள்ள இருந்திருக்கி அதில் 5 மாணவர்கள் உயர்ந்த ஜாதி, 1 மாணவன் தாழ்ந்த ஜாதி என்றும் பேசப்படுகிறது. அதில் ஒரு மாணவன் தாழ்ந்த ஜாதியில் இருக்கும் ஒரு மாணவன் நன்றாக படிக்கிறான், நன்றாக மார்க் எடுக்கிறான், நன்றாக அவனுடைய படிப்பை மேம்படுத்தி கொண்டே செல்கிறான். இது காலங்காலமாக அந்த 5 மாணவர்களுக்கும் பொறாமையும் நஞ்சத்தையும் வளர்த்துகிறது. அதுவும் அவர்கள் சொல்லும் பேச்சில், அவனை வேலை வாங்கும் விதம், இப்படி பார்க்கும்போது அவனை ஜாதி குறைந்தவன் என்று அவனை சுட்டி காட்டுகிறது. அப்படி சுட்டிக்காட்டி அவனை வேலை வாங்குகிறார்கள். இதனால் அந்த பையன் மன உடைஞ்சி வீட்டுக்கு சென்று சொல்லியிருக்கிறான், இந்த ஸ்கூலுக்கு நான் போகவில்லை என்று. ஆனால் பெற்றவர்கள், இது கவர்மெண்ட் ஸ்கூலு, இங்கு நல்ல படிப்பு இருக்கும், நல்ல பாதுகாப்பு இருக்கும், அதை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லை என்று அவருடைய ஏழ்மையை அந்த பையனிடம் சொன்னபோது அவனும் அதை கேட்டு மறக்கவில்லை. மீண்டும் அவன் ஸ்கூலுக்கு சென்று படிக்க ஆரம்பித்த போதுதான் பரீட்சை எழுதி மார்க்குகள் எடுத்தபோது டீச்சர்ஸ்கள், வாத்தியார்கள் பையனை பாராட்டி பேசினார்கள். இது மற்ற மாணவர்களுக்கு ஒரு கொலைவெறி பிடித்த ஒரு சம்பவத்தை அவன் செய்தது. வீட்டுக்கு சென்று நேரடியாக வீட்டுக்கு சென்று தைரியமாக சென்று சராமரியாக பையனுடைய கையை வெட்டி கொண்டு சென்றார்கள். அவனை ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்தார்கள். அவனை காப்பாற்றி அந்த ஊர் மக்களும் அந்த டாக்டர்களுக்கும் பெரிய நன்றியும் ஆறுதலையும் நமக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏன்னா அந்த பையனை எப்படியோ உயிரை காப்பாற்றி விட்டார்கள். அதன் பிறகுதான் அவன் பரீட்சை எழுத சென்று பாஸும் பண்ணிவிட்டான். ஆனால் அந்த 5 மாணவர்களை போலீஸ் சும்மா விடவில்லை, பிடித்தார்கள், பிடித்து அரெஸ்ட் பண்ணார்கள். இப்படி பல சம்பவங்கள் நம் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜாதி வெறி எதனால் இப்படி ஒரு சம்பவம் திருநெல்வேலியில் நாங்கூர் கிராமத்தில் நடந்தது என்று நமக்கு யாருக்காவது சொல்ல முடியுமா? இந்த ஜாதி வெறி ஸ்கூல் மாணவர்களுக்கு எப்படி உருவாகி வருகிறது என்பதுதான் நமக்கு சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த ஸ்கூல் மாணவர்களுக்கு வர வேண்டிய காரணம்
அவர்கள் வீட்டில் இருக்கும் பேச்சுகளும் நுனிகளும் தான் காரணம். அவர்கள் வீட்டில் இருப்பவர்கள் எதையாவது பேசுவார்கள். அவனு கூட நீ செல்ல வேண்டாம், அவன் குறைந்த ஜாதி, நமக்கு கூர்ண ஜாதி, அப்படி என்று சில விஷ கிருமிகளை நம் மக்களிடமும் அதை விதைக்கிறார்கள். அவர்களும் அதை கேட்டு வளர்ந்து கொண்டு அவர்களும் ஸ்கூலில் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று பார்த்து அந்த மாணவனை வெட்டியது ஒரு சம்பவமாக இன்னைக்கு நமக்கு பார்க்கப்படுகிறோம். இந்த சம்பவத்து இடையில் அந்த ஊர் மக்கள் பெரும் அதிர்ச்சியை எச்சரித்தையும் ஏற்படுத்தி கொடுத்ததற்கு அந்த சாதி வெறி பிடித்த மக்களுக்கு நமக்கு என்ன பண்ண இப்படி சாதி வெறி பிடித்திருக்கும் மனிதர்களால் நமக்கு நாட்டுக்கு என்ன லாபம் அடைய போகிறோம்? இவர்கள் இருந்தால் இன்னும் எத்தனை பேர்களை வெட்டி கொலை செய்வார்கள் என்றே தவிர அவர்களால் திருந்து வாழ முடியாது. ஏனால் அவர்களை அப்படியே வளர்த்து விட்டார்கள், அவர்களை அப்படியே ஆக்கிவிட்டார்கள். இந்த சாதி வெறி பிடித்த மடையர்கள் என்று தான் சொல்ல முடியும். சாதி வெறி பிடித்த பைத்தியங்களை தான் என்று சொல்ல முடியும். சைக்கோ என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த சைக்கோ தான், உண்மையான சைக்கோ தான் இந்த சாதி வெறி பிடித்த மனிதர்கள். இந்த சாதி வெறி பிடித்து கொண்டு உங்கள் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் உருவாக்கிய விதம்தான் அவர்களை இன்னைக்கு சாதி வெறி பிடித்து ஸ்கூல்ல இருக்கும் 12ஆம் படிக்கும் மாணவனை வெட்டி கொலை செய்யும் அளவுக்கு அவர்கள் செல்லும் பாதை எவ்வளவு ஒரு பகிரமான ஒரு விஷயமாக நமக்கு கருதப்படுகிறோம். அதை யாராவது சிந்தித்து பார்க்கிறீர்களா? நீங்கள் பேசும் நுழையும், நீங்கள் பேசும் வார்த்தையிலும் தான் உங்கள் பிள்ளைகள் அதை படித்து கொண்டு அதை கேட்டுக்கொண்டு அவர்களை அப்படியே உருவாக்கி கொண்டு வருகிறார்கள். இதுதான் சாதி வெறி பிடித்து கொண்டு நடக்கிறார்கள். அநேகமாக இந்த சாதி வெறி முக்கியமாக பார்த்தால் காதல் விவகாரத்தில் தான் வரும். ஆனால் இன்னைக்கு ஒரு நண்பர்கள் விவகாரத்தில் வந்திருப்பது தான் நம்மளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. நண்பர்கள் என்றால் நட்பு, நட்புகள் என்றால் அதங்கள் வருடங்களுக்கு அது ஒரு பொக்கிஷம். இப்படி பாரம்பரியப்பட்ட நட்புகளை நமக்கு ஒரு சாதிக்காக வேண்டி, சாதி வெறிபிடித்ததற்காக வேண்டி நமக்கு பேசியதற்கு ரொம்ப தீங்கான ஒரு சம்பவத்தை அங்கு ஏற்படுத்தி இருக்கிறோம். நமக்கு இப்படி நட்புகளுக்கு உள்ளே ஒரு சாதி வெறியை நமக்கு உருவாக்கி இருக்கிறோம் என்றால் நம்ம நாடு இன்னைக்கு எந்த மாதிரி கட்டத்தில் போய்கொண்டிருக்கிறது? அன்பானவர்களை சிந்தித்து பார்க்கிறீர்களா? இந்த சின்னஞ்சிறு 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனை நமக்கு வெட்டி கொலை செய்யும் அளவிற்கு இந்த 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 5 பேருக்கு என்ன வந்து போச்சு? இப்படி 5 பேரா இருக்கிறீர்கள்? இப்படி எத்தனை பேர்கள் நம் நாட்டில் இருக்கிறார்கள்? சாதி வெறிப்பிடி, நீ குறைந்த ஜாதி, நான் கூர்ண ஜாதி, நீ சேர்ல தான் உட்காரணும், நான் கீழே தான் உட்காரணும், இப்படி பல மேடைகளிலும் பல சரித்திரங்களை இங்கே பேசி நம்ம கேட்டிருக்கிறோம். எங்க ஊர்ல முன்னாடி ஒரு சட்டத்தை வைத்திருந்தார்கள். இங்கே இந்த ஊரை நான் சொல்ல விரும்பவில்லை, ஆனால் இந்த ஊருக்குள்ளேயும் பழைய காலத்தில் ஒரு கதை இருந்தது. அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் சேர்ல இருந்து தான் கல்யாணம் பண்ணுவோம், நீங்க தரையில இருந்தான் கல்யாணம் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு நாங்கள் சம்மதம் தரமாட்டோம், நீங்கள் குறைந்த ஜாதி, நாங்கள் கூர்ண ஜாதி என்று இப்படி வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இதையெல்லாம் கேட்கும் போது பார்த்தால் ஒன்றுமே இல்லை. ஆனால் அங்கே பார்த்தால் தரையில் இருந்து கல்யாணம் கட்டியவர்கள் தான் முக்கியமானவர்கள் என்பது அந்த ஊர் மக்களுக்கு பின்னால் தெரிந்தது. அதை அப்படியே அடியோடு மாற்றிவிட்டார்கள். இன்னைக்கு அவர்கள் திருந்து வாழ்கிறார்கள். மாற்றி மாற்றி உறவுகள் வளர்த்துகிறார்கள். உறவுகள் கல்யாணம் பண்ணி சம்பந்தங்கள் எடுக்கிறார்கள். கல்யாணம் முடிகிறது, நல்லபடியாக இப்போது இருக்கிறார்கள். அந்த சாதி வெறியை அடியோடு ஒழித்து கொண்டு மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்து அவர்கள் பாசமாக பழகி கொண்டு இருப்பதை இன்னைக்கு நான் பார்க்கிறேன். அதற்கான மாற்றம் என்ன? இதுதான் மாற்றம். அவர்களுக்கு, சில நபர்களுக்கு ஒரு அடிபட்டால் அவர்கள் மாறுவார்கள். அப்படித்தான் எங்க ஊர்ல நடந்து அந்த சம்பவம் மாற இருக்கிறது. இது சில ஊர்களில் இன்னும் இருக்கிறது. அதை வளர்த்து கொண்டு வருகிறார்கள். அதை பிள்ளைகளுக்கு வளர்த்த வைக்கிறார்கள். இப்படி நமக்கு அன்றாடத்தில் நிறைய விஷயங்களை நமக்கு ஆழமாக கருதி பார்க்கிறோம். அன்பு நண்பர்களே, இந்த சாதி வெறியால் ஒருவனை வெட்டி கொலை செய்யும் அளவிற்கு நமக்கு என்ன வந்து போச்சு? என்ன துணிந்து விட்டோம்? இப்படியெல்லாம் செய்ய வேண்டிய நமக்கு தலையெழுத்தா? இந்த நாட்டில் நமக்கு மனிதாபிமானம் ஒன்றும் இருக்கிறது என்பது மறந்து விடாதீர்கள். உங்களைப் போல்தான் அவனும் ஒரு வயிற்றில் பிறந்தவன், உங்களைப் போல்தான் அவனும் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தவன் என்பதை இங்கே மனித ஜாதி ஒன்றுதான் இருக்க வேண்டும். இங்கே நீ ஜாதி பெரியவன், நான் ஜாதி பெரியவன் என்று இங்கே இருக்கக்கூடாது என்பதை உங்களுக்கு ஒரு நினைவான கருத்தை நான் இதனை சொல்லி விடைபெறுகிறேன். இந்த பேச்சுக்கு நீங்கள் தடை செய்யாமல் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தால் நல்லபடியான ஒரு கிராமமாக சில விஷயங்கள் இங்கே உருவாக தூண்டுதலாக இருக்கும். திருநெல்வேலி
நாங்கூரில் நடந்த சம்பவத்தை போல் மற்ற கிராமங்களில் நடக்காமல் இருக்க நான் உங்களை எச்சரிக்கிறேன். இப்படி பல சம்பவங்கள் பல மாணவர்கள் நெஞ்சுக்குள் நீங்கள் விதைக்கிறீர்கள் என்பதை நினைவாக சொல்லி இந்த உரையை நான் உங்களுக்காக முடித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவை பார்க்கும் அனைத்து உறவுகளுக்கும் நெஞ்சங்களுக்கும் என் பணிவான வணக்கம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போதுதான் நாம் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்கள் வந்து சேரும். நம்மளுடைய தகவல் அத்தனையுமே உண்மை கலந்த நியாயமும் நீதியும் தர்மமும் கலந்ததாக இருக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்லி முடிக்கிறேன். வணக்கம்.